அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வினெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, எஸ்ஐ எக்ஸாம் 2025க்கான இலவச மாதிரி தேர்வு தான் வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தோம்னா நம்ம ஹிஸ்ட்ரி மார்க் டெஸ்ட் வந்து 1 வந்து நம்ம வீடியோவாக போட்டோம். இதில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ் வந்து ஒரு செட்டாக வந்து பார்க்க போகிறோம். இந்த லிங்க் வந்து பார்த்தோம்னா கொஸ்டின் பிடிஎஃப் வந்து நம்மளுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் டவுன்லோட் பண்ணி எழுதிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆன்சர் கீ வந்து செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேலு நாச்சியார் அவங்க பற்றி எது வந்து சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின், ராமநாதபுர அரசர் செல்லமுத்துக்கு மகளாக பிறந்தார். அது கரெக்டு தான். ஓகேங்களா. அடுத்து வந்து பார்த்தோம்னா 1772 வந்து காளையார் கோவில் போரில் இவருடைய கணவர் வந்து கொல்லப்பட்டார். முத்துவடுகநாதர் கொல்லப்பட்டார். அதுவும் சரிதான். நெக்ஸ்ட், இவர் ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இந்த மொழிகள்லாம் வல்லமை பெற்றிருக்கிறார். இதுவும் சரிதான். அப்போ அனைத்தும் சரிதான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின், வேலூர் புரட்சி எப்பொழுது நடைபெற்றது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது 1806 ஜூலை 10ஆம் தேதி. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ 1806 ஜூலை 10 தான் வந்து வேலூர் கிளர்ச்சி வந்து நடைபெற்றிருக்கும். நெக்ஸ்ட்டு, கோவில்களில் கொடையாக வழங்கக்கூடிய நிலங்களை வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா வந்து தேவதானம்னு சொல்லலாம். அப்போ கோவிலுக்கு நிலமாக தானமாக கொடுக்குறாங்க பார்த்தீங்களா, அந்த நிலங்கள் எல்லாமே வந்து நம்ம தேவதானம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு, வாசனை அதாவது தவறான இணை என்னன்னு கேட்குறாங்க. வாசனை பொருட்கள் வந்து அரேபியா, அதுதான் வந்து தவறானது. ஏன்னா வாசனை பொருட்கள் எல்லாமே வந்து மலபார் அங்கே தான் வந்து வரும். அப்போ வாசனை பொருட்கள் அரேபியா வராது. குதிரை தான் வந்து பார்த்தோம்னா அரேபியா வரும். ஓகேங்களா. அடுத்து வந்து மதுரா விஜயம் வந்து கங்காதேவி ஆசிரியர், அது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து விலை மதிப்பற்ற கற்கள் வந்து பர்மாலேருந்து வரும், அது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு 10 துணிகள் இதெல்லாம் வந்து சீனாலேருந்து வரும், அதுவும் கரெக்டு. அப்போ வாசனை பொருட்கள் அரேபியாவிலேருந்து வரும்ன்றது மட்டும்தான் வந்து இதில் இருக்கிறதுல வந்து தவறான இணை. அடுத்த கொஸ்டின், பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. விஜயநகரா அப்படின்னா விஜயநகரம்ன்றது ஒரு வெற்றியோட நகரம் தான் விஜயநகரம்னு சொல்லுவோம். அப்போது 4. பிரதாபருத்ரன் வந்து பார்த்தோம்னா ஒடிசாவோட ஆட்சியாளர். அப்போ 4-3. கிருஷ்ணதேவராயர் வந்து பார்த்தோம்னா கஜம் வந்து அவருடைய அரசவையில் வந்து இருந்திருப்பாங்க. அப்போ 2. நெக்ஸ்ட்டு, தென்னாலிராமர் வந்து பார்த்தோம்னா அவருடைய புக்கு பேர் என்ன அப்படின்னா பாண்டுரங்க மகாமத்தியம் அப்படின்றது தான் அவருடைய புக் நேம். அப்போ 4-3-2-1. அப்போ கரெக்டான ஆன்சர் என்னன்னா 4-3-2-1 ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், விஜயநகர கட்டட தூண்கள்லாம் வந்து பெரும்பாலும் என்ன விலங்கு இருக்கும் அப்படின்னா குதிரை. ஓகேங்களா. குதிரை இந்த விலங்கு தான் வந்து பெரும்பாலும் எல்லா கட்டட தூண்கள்லையும் வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு வாக்கியம் 1, ஆங்கிலேயர் அவங்களுடைய முதல் வணிக மையத்தை வந்து சூரத்தில் வந்து தொடங்கினர். அது கரெக்டு தான். சூரத்தில் தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. அக்பர் வந்து ஆங்கிலேயர்களுக்கு வணிக உரிமை வழங்கினார். இது தவறானது. ஏன்னா அக்பர் வழங்கியிருக்க மாட்டார். ஜஹாங்கீர் தான் என்ன பண்ணியிருப்பார், வணிக உரிமையை வந்து ஆங்கிலேயருக்கு வழங்கியிருப்பார். அப்போ 1 மட்டும் சரி. ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட கூற்றுகளில் எது தவறானதுன்னு கேட்குறாங்க. பாபர் தான் வந்து பார்த்தோம்னா பாரசீக கட்டட முறையை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்தியிருப்பார். அடுத்து வந்து டெல்லியில் உள்ள மிகப்பெரிய மசூதி வந்து ஷாஜகனால் கட்டப்பட்டது. அதுவும் கரெக்டு தான், ஜிம்மா மசூதி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா அவுரங்கசீப் காலத்தில் கட்டடக்கலை மிகப்பெரிய அளவிலான ஆதரவை பெற்றது. இது தவறானது. ஏன்னா அவுரங்கசீப் வந்து பார்த்தோம்னா அந்த அவருடைய காலத்தில் வந்து கட்டடக்கலை முகல்ஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த கட்டடக்கலை தான் வந்து முகலோடைய பீரியடில் வந்து பெரிய ஒரு விஷயமா இருக்கும். அதாவது நல்லா வளர்ந்துருக்கும். ஆனால் இவருடைய பீரியடில் என்ன இருக்கும், அது வளர்ந்துருக்காது. அப்போ ஆதரவு வந்து இருக்காது. அதுதான் வந்து தவறான ஸ்டேட்மெண்ட்டு. அதுக்கப்புறமா டெல்லியில் கட்டப்பட்ட சிவப்பு நிற கற்களால் ஆன அரண்மனைக்கு செங்கோட்டை அப்படின்ற பெயர் கரெக்டு. அப்போ தவறானது என்னென்னா ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. நெக்ஸ்ட்டு, சிவாஜியோட ஆசிரியராகவும் பாதுகாவலராகவும் இருந்தவர் யார் அப்படின்னா தாதாஜி கொண்டாடேவ். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் சரியான இணை என்னன்னு கேட்குறாங்க. பேஷ்வா அப்படின்னா என்ன வரும், பிரதம அமைச்சர் தான் பேஷ்வா. அப்போ 1 தப்பு. அமர்த்தியா அப்படின்னா நிதி அமைச்சர் தான் நம்ம என்ன சொல்லுவோம், சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா பண்டிட் ராவ்னா தலைமை அர்ச்சகர், அதுவும் வந்து கரெக்டானது தான். ஏன்னா இது மட்டும்தான் கரெக்டு. ஓகேங்களா. அப்போ பண்டிட் ராவ் எப்படி சொல்லுவோம் நம்ம,
தலைமை அர்ச்சகர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். அப்போது ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டானது. நெக்ஸ்ட்டு தாராசுரம் ஐராவரேஸ்வரர் கோவில் வந்து யார் கட்டியிருப்பாங்க அப்படின்னா 2ஆம் ராஜராஜனுடைய காலத்தில் தான் வந்து தாராசுரம் ஐராவரேஸ்வரர் டெம்பிள் வந்து கட்டியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு பெரிய கோவில் வந்து தஞ்சாவூருங்களா. அப்போ 2 ஜலகண்டேஸ்வரர் கோவில் வந்து வேலூரில் இருக்குது. அப்போ 2-1 ஆயிரம்கால் மண்டபம் வந்து மதுரை. வரதராஜ பெருமாள் கோவில் வந்து பார்த்தோம்னா காஞ்சிபுரம். அப்போது 2-1-4-3 ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஜோடிபாபுலே மற்றும் அவருடைய ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் வாக்கியம் 1 என்ன அப்படின்னா ஜோடிபாபுலே அதுக்கப்புறமா அவருடைய ஒய்ஃப் 2 பேரும் வந்து பெண்களோட முன்னேற்றத்திற்கு பாடுபட்டாங்க அப்படின்றாங்க. அது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு ஜோதிபாபுலேயோடைய நூல் பேர் என்ன அப்படின்னா குலாம்கிரி. அதுவும் சரியானது தான். அப்போ 2ம் சரி. ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் சரியான இணை தேர்ந்தெடுக அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறாங்க. என்ன அப்படின்னா இண்டிகோ கிளர்ச்சி வந்து இது தவறான இணை. நெக்ஸ்ட்டு தக்கான கழகம் 1875 வரும். முண்டா கிளர்ச்சி 1899 தான். அப்போ சின்ற ஆப்ஷன் மட்டும்தான் கரெக்ட். மற்றது எல்லாமே வந்து தப்பானது. அடுத்து நியூ இந்தியா, அதுக்கப்புறமா காமன்வெல்த். இந்த செய்தித்தாளை வெளியிட்டவர் யார் அப்படின்னா அன்னி பெசன்ட் அம்மையார் தான் வந்து வெளியிட்டிருப்பாங்க. கீழே இருக்கக்கூடிய 4 பேரில் வந்து யார் வந்து தீவிர தேசியவாதி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேங்களா. நம்ம 3 பேர் சொல்லுவோம். பிபின் சந்திரபால், பாலகங்காதர் திலக், அதுக்கப்புறம் வந்து லால்பால் அப்படின்னு சொல்லுவோம். பாலகங்காதர் திலக், பிபின் சந்திரபால், லாலா லஜ்பதி ராய். அப்போ தாதாபாய் நௌரோஜி வர மாட்டாங்க. எம்ஜி ரானடே, கோபால் கிருஷ்ண கோகலே இவங்க எல்லாம் வந்து மிதவாதிகள். அப்போது பிபின் சந்திரபால் தான் வந்து பார்த்தோம்னா தீவிரவாதி. அப்போ தீவிர தேசியவாதி. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து 1885. அப்போ 3 வங்க பிரிவினை வந்து 1905ங்களா. அப்போ 4 3-4 லக்னோ ஒப்பந்தம் வந்து 1916. 2 சூரத் பிளவு வந்து 1901. அப்போ 3-4-2-1 ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் இந்திய தேசிய காங்கிரஸோட முதல் அமர்வு வந்து எந்த டேட்டில் நடந்திருக்கும்னு கேட்குறாங்க. டிசம்பர் 28. ஓகேங்களா. எங்கே நடந்திருக்கோம் அப்படின்னா பம்பாயில் நடந்திருக்கோம். அப்போ 28 டிசம்பர் 1885 பம்பாயில் நடைபெற்றது. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு காந்தியடிகள் அவரை பற்றிய கூற்றுகளில் தவறானது என்னன்னு கேட்குறாங்க. இவர் வந்து அக்டோபர் 2 1869 குஜராத்தில் பிறந்தார். அது கரெக்டு தான். நெக்ஸ்ட்டு வந்து 1890 வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போனார்னா தப்பு. ஏன்னா 1893 தான் வந்து தென்னாப்பிரிக்காவுக்கு போயிருப்பார். அப்போ இது ஆப்ஷன் பி தான் வந்து நம்மளுக்கு தப்பானது. நெக்ஸ்ட் 1915 தென்னாப்பிரிக்காவிலேருந்து இந்தியாவுக்கு வருகை புரிந்தார். அது கரெக்டு தான். நெக்ஸ்ட் இவருடைய அரசியல் குரு யார் அப்படின்னா கோபால் கிருஷ்ண கோகலே. அதுவும் கரெக்டு தான். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது. நெக்ஸ்ட்டு அமிர்தசரஸில் உள்ள ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து எப்போ நடந்திருக்கும் அப்படின்னா 1919 நடந்திருக்கும். ஆனால் மார்ச் 13 இல்லை, ஏப்ரல் 13. அப்போ ஜாலியன் வந்து இது தப்பானது. அடுத்து வந்து பார்த்தோம்னா ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து பார்த்தோம்னா இதன் விளைவாக வந்து ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணிடுவார் அப்படின்னா அவருடைய நைட்டிங்குட், அதாவது வீர திருமகன் அந்த பட்டத்தை வந்து திருப்பி கொடுப்பாரு. அது சரியானது. அப்போ இதில் வந்து 2 மட்டும் சரியானது. அப்போ 2 மட்டும் சரி. ஆப்ஷன் டி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இதை என்ன கேட்குறாங்க அப்படின்னா நம்மளுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிவிட்டு அது யார் சொன்னாங்கன்னு கேட்குறாங்க. ஒரு சிலர் அதிகாரத்துக்கு வருவதால் உண்மையான சுயராஜ்யம் வந்து கிடைத்து விடாது. ஆனால் தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது வந்து என்ன ஆகும், நிர்வாகம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள எதிர்க்கும் திறன் அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யம் ஆகும் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா மகாத்மா காந்தி. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸோட எந்த அமர்வில் வந்து ஒத்துழையாமை இயக்கத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டது அப்படின்னா நாக்பூர் செக்ஷனில் தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து அனுமதி வந்து கொடுத்துருப்பாங்க இந்த ஒத்துழையாமை இயக்கத்திற்கு. நெக்ஸ்ட்டு வந்து ரவுலட் சட்டம் என்று ஒரு கருப்பு சட்டம் அப்படின்லாம். அப்போ 5 ஒத்துழையாமை இயக்கம் வந்து பார்த்தோம்னா அதன் விளைவாக வந்து பார்த்தோம்னா பட்டங்கள் எல்லாம் வந்து திருப்பி கொடுக்கறது தான். அப்போ 4-1
1919ஆம் ஆண்டு இந்திய சட்டம் வந்து இரட்டை ஆட்சி வந்து நடந்திருக்குங்களா. அப்போ 51 இந்திய பொதுவுடைமை கட்சி வந்து பார்த்தோம்னா எம்என் ராய் அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். நெக்ஸ்ட்டு வந்து 1946 ஆகஸ்ட் 16 வந்து நேரடி நடவடிக்கை நாள். அப்போது ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின், கீழ்கண்டவற்றுள் தவறான இணை என்னன்னு கேட்குறாங்க. 1885 பம்பாய் மாநாடு நடந்திருக்கும் காங்கிரஸ் செக்ஷனு. நெக்ஸ்ட்டு 86 வந்து கல்கத்தாவில் நடந்திருக்கும், அதுவும் சரிதான். 87 சென்னை 1000 விளக்கு பகுதியில் நடந்திருக்கும், அதுவும் சரிதான். ஆனால் 1905 சூரத்தில் நடந்திருக்காது, அது தவறு. ஏன்னா வந்து எப்போ சூரத் மாநாடு நடந்திருக்கும், 1907 தான் நடந்திருக்கும். அப்போ ஆப்ஷன் டி தான் வந்து தவறான இணை. நெக்ஸ்ட் கொஸ்டின், வஉசி அவர் தொடங்கிய சுதேசி நீராவி கப்பல் வந்து எங்கேருந்து எங்கே போச்சு அப்படின்னா வந்து தூத்துக்குடியிலேருந்து கொழும்புக்கு போச்சு. ஓகேங்களா. அப்போ தூத்துக்குடி டு கொழும்பு, ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வாக்கியம் 1, 2, 1937ஆம் ஆண்டு நடந்த பொது தேர்தலில் வந்து யார் வெற்றி பெற்றாங்க அப்படின்னா நீதி கட்சி. தப்பு. ஏன்னா வந்து காங்கிரஸ் தான் என்ன பண்ணியிருப்பாங்க, வின் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் 2 வந்து சென்னையில் ராஜாஜி வந்து 1937 முதலமைச்சர் ஆனார், அது சரிதான். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு, 2 மட்டும் சரி. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சென்னை மாகாண சபையின் மகாஜன சபையோட முதல் தலைவர் யார் அப்படின்னா பி ரங்கையா அவர்கள் தான் வந்து மகாஜன சபையோட முதல் தலைவர். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்ட கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்குறாங்க. ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து தொழிலாளர்கள் கலந்து கொள்ளவில்லை, இது தப்பு. ஏன்னா வந்து அவங்க வந்து கலந்து கொண்டாங்க. ஆனால் நம்மளுக்கு எது சரியானது தான் கேட்குறாங்க. நெக்ஸ்ட்டு, தமிழ்நாட்டில் கள்ளுக்கடை மறியல் போராட்டம் செய்யப்படவில்லை, அதுவும் தப்பு. ஏன்னா செஞ்சாங்க. உப்பு சட்டங்கள் மீறியதற்கு அபராதம் கட்டிய முதல் பெண் யார் அப்படின்னா ருக்மணி லக்ஷ்மிபதி, அது கரெக்டு தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட், ஒத்துழையாமை இயக்கத்தில் பெரியார் பங்கேற்கவில்லைன்னா பங்கேற்றார். அப்போ ஆப்ஷன் சி மட்டும்தான் நம்மளுக்கு இதில் சரியானது. அதுக்கப்புறமா வந்து தவறானதை கண்டறிக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈவேரா வந்து வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லலாம். சேலம் வந்து உப்பு சத்தியாகிரகம் எங்கே தான் நடந்திருக்கும், வேதாரண்யத்தில் நடந்திருக்கும். அப்போ நம்மளுக்கு ஆப்ஷன் பி மட்டும்தான் தவறானது. இதில் கால வரிசைப்படுத்துக அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது ஜாலியன் படுகொலை எப்போ நடந்திருக்கும், 1919 நடந்திருக்குங்களா. நெக்ஸ்ட்டு, வங்க பிரிவினை வந்து 1905 நடந்திருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து வெள்ளையனை வெளியேற 1942 நடந்திருக்கும். உப்பு சத்தியாகிரக போராட்டம் வந்து 1930 நடந்திருக்குங்களா. அப்போ இது எப்படி வரும் நம்மளுக்கு, 2, 1, 4, 3, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, கூற்று 1920 37 வரை சென்னை மாகாணத்தில் நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது, அது கரெக்டு தான். காரணம் வந்து இந்த காலகட்டத்தில் வந்து இரட்டை ஆட்சிக்கு எதிராக வந்து காங்கிரஸ் வந்து சட்டமன்றத்தை புறக்கணித்தது, இதுவும் கரெக்டு தான். அப்போ கூற்றுக்கான காரணமும் வந்து என்னது சரி, அப்போ கூற்றும் காரணமும் சரி, ஆப்ஷன் ஏ தான் வந்து கரெக்டான ஆன்சர். சுயராஜ்யம்ன்றது பிறப்புரிமை, அதை அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொன்னவர் யாருன்னா பாலகங்காதர் திலக் அவர்கள் தான் வந்து சொல்லியிருப்பார். நெக்ஸ்ட்டு, எப்பொழுது எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தாதாபாய் நவ்ரோஜி வந்து எதாக இருந்திருப்பார். தாதாபாய் நவ்ரோஜி வந்து இந்தியாவோட முழுப்பெரும் தலைவர் அப்படின்னு சொல்லாங்களா. அப்போது இவர் வந்து டோட்டலாக வந்து 3 செக்ஷன்ஸ் ஆஃப் காங்கிரஸ் மாநாட்டில் வந்து எதாக இருந்திருப்பார். அதில் வந்து 1906 கல்கத்தா செக்ஷனுக்கு வந்து இதில் கொடுத்துருக்குற ஆன்சரில் வந்து எதாக இருந்திருப்பார். அப்போ 1906 கல்கத்தா செக்ஷனில் எதாக இருந்திருப்பார் மெயினாக. நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான இணை என்னன்னு கேட்குறாங்க. மகாராஷ்டிரா சுபாஷ் சந்திர போஸ் தப்பு. ஏன்னா மகாராஷ்டிரா அப்படின்னாலே பாலகங்காதர் திலக் வருவாங்களா. நெக்ஸ்ட்டு வங்காளம் வஉசி, அதுவும் தப்பு, தமிழ்நாடு வரணும். பஞ்சாப் வந்து லாலா லஜ்பதி ராய், அது கரெக்டு தான். ஏன்னா பஞ்சாப் லாலா லஜ்பதி ராய், வங்க சிங்கம் வந்து யார், பிபின் சந்திரபால், மகாராஷ்டிரா வந்து பாலகங்காதர் திலக். அப்போ சரியான இணை வந்து ஆப்ஷன் சி தான். அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தோட முதல் மாநாடு 1920 அக்டோபர் 31 எங்கே நடைபெற்றுன்னா பம்பாயில் வந்து நடந்திருக்கும். ஓகேங்களா. தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார் அப்படின்னா மறைமலை அடிகள் தான் வந்து உருவாக்கியிருப்பார். அப்போ தனித்தமிழ் இயக்கம்னால யார் வருவாங்க, மறைமலை அடிகள் தான் வந்து வருவாங்க. நெக்ஸ்ட்டு, தவறான இணை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறாங்க. அப்போ குடியரசு வந்து 1925 வந்து இது எல்லாமே வந்து என்ன சொல்கிறாங்க, பெரியார் நடத்திய இதழ்கள். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண இயர் என்னன்னு கொடுத்துருக்குறாங்க.
குடியரசு வந்து 1925, அது கரெக்டு தான். ரிவோல்ட் வந்து 1928, அதுவும் கரெக்டு தான். புரட்சி 33, அதுவும் கரெக்டு. ஆனால் விடுதலை வந்து 37 வராது, 1935. அப்போ ஆப்ஷன் டி மட்டும் தவறானது. நெக்ஸ்ட்டு, காங்கிரஸ் சுயமரியாதை இயக்கத்துடன் இணைந்ததுன்றாங்க வாக்கியம் 1ல். அது தவறு. ஏன்னா வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சி தான் என்ன பண்ணும், சுயமரியாதை இயக்கத்துடன் வந்து இணையும். அப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகே. அதுக்கப்புறமா 1944 சேலம் மாநாட்டில் தான் வந்து இந்த நீதி கட்சி வந்து சுயமரியாதை இயக்கத்துடன் ஜாயின் ஆயிருக்குமா. அப்போ இந்த சுயமரியாதை இயக்கம் வந்து திராவிட கழகம் அப்படின்னு பேர் சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. அப்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு தான். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. இங்கே நீதி கட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரணும். அப்போ 2 மட்டும் சரி. ஆப்ஷன் டி தான் வந்து கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, சரியான இணை தேர்ந்தெடுக. என்ன அப்படின்னா 1916 தன்னாட்சி இயக்கம் நடந்திருக்கும், அது கரெக்டு தான். 1922 சௌரி சௌரா சம்பவம் நடந்திருக்கும், அதுவும் கரெக்டு. 1930 வந்து முதல் வட்டமேசை மாநாடு நடந்திருக்கும், அதுவும் கரெக்டு தான். அப்போ அனைத்தும் சரி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். சுபாஷ் சந்திர போஸ் டேஷ் சுதந்திர இந்தியாவிலேருந்து தற்காலிக அரசாங்கத்தை நிறுவினார் அப்படின்னா சிங்கப்பூரில் தான். இதுவும் வந்து நிறைய டைம் கேட்ட ஒரு கொஸ்டின் தான். சிங்கப்பூரில் தான் என்ன பண்ணியிருப்பார் அவர், இந்தியாவுடைய தற்காலிக அமைச்சரவையை வந்து அமைச்சிருப்பார். அரசாங்கம் அப்படி நாங்கள் வந்து ஒரு கவர்மெண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சிங்கப்பூரில் தான் வந்து அவர் நிறுவியிருப்பார். நெக்ஸ்ட்டு பொறுத்துக, ஒரு பைசா தமிழன் அப்படின்னா யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க, அது ஒரு பத்திரிகை. அதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் 1907. அப்போ பத்திரிகை. திருவருட்பான்றது வள்ளலார், ஓகேங்களா, அவருடைய பாடலோட தொகுப்பு தான் வந்து திருவருட்பா. ஈஸ்வர் சந்திர வித்யாசாகர் வந்து விதவை மறுமண சீர்திருத்த சட்டம் எடுத்துன்னு வர காரணமாக இருந்தார். ஜோதிபாபுலே வந்து அவருடைய நூல் என்ன அப்படின்னா குலாம்கிரி. அப்போ 4321 ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். வேலு நாச்சியாரும் அவருடைய மகளும் வந்து பார்த்தோம்னா 8 வருஷம் வந்து யாருடைய பாதுகாப்பில் வந்து அடைக்கலமாக இருந்தாங்க அப்படின்னா திண்டுக்கல் கோபால் நாயக்கர், இவருடைய பாதுகாப்பில் தான் வந்து 8 வருஷம் வந்து இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா 1780 வந்து சிவகங்கையை வந்து மீட்டிருப்பாங்க. அப்போ 8 வருஷங்கள் வந்து கோபால நாயக்கருடைய கட்டுப்பாட்டில், அதாவது பாதுகாப்பில் தான் வந்து இவங்க இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், வாக்கியம் 1. அம்பேத்கர் வந்து அவருடைய பத்திரிகை பேர் என்ன அப்படின்னா மூக் நாயக். இது கரெக்டு தான். ஏன்னா அம்பேத்கர் எழுதிய பத்திரிகையோட நேம் என்ன அப்படின்னா மூக் நாயக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட், இந்திய பணியாளர் சங்கத்தை வந்து கோபால் கிருஷ்ண கோகலே 1905 நிறுவினார். அதுவும் கரெக்டு தான். இப்போ 2ம் சரின்றது தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு, இந்தியா தேசிய காங்கிரஸோட முதல் மாநாட்டோட தலைவர் யாருன்னு கேட்குறாங்க. 1885 பம்பாயில் நடந்த ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸோட ஹெட் யார் அப்படின்னா WC பானர்ஜி அவர்கள் தான். நெக்ஸ்ட்டு, மஹல்வாரி முறை. இதில் மஹல் அப்படின்னா கிராமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்த மஹல்வாரி முறையை வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னா வில்லியம் பென்டிக் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார். திருச்சிராப்பள்ளி பிரகடனம் எப்பொழுது யார் வெளியிட்டாங்க அப்படின்னா மருது பாண்டியர்கள், ஓகேங்களா. 2 மருது, சின்ன மருது பெரிய மருது, இவங்க 2 பேரும் தான் வந்து திருச்சிராப்பள்ளி பிரகடனம் வந்து வெளியிட்டிருப்பாங்க. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். மாமல்லன் என்று அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா வந்து முதலாம் நரசிம்மவர்மனை தான் வந்து நம்ம மாமல்லன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, வாக்கியம் 1. 2ஆம் சந்திரகுப்தருக்கு விக்ரமாதித்யர் என்ற சிறப்பு பெயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது கரெக்டு தான். ஏன்னா வந்து 2ஆம் சந்திரகுப்தரை நம்ம விக்ரமாதித்யர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம ஃபேமஸான நேம் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தருக்கு விக்ரமாதித்யர் தான். நெக்ஸ்ட்டு, குப்த பேரரசை வந்து நிறுவியர் யார் அப்படின்னா கடோர் கஜர். அது தப்பு. ஏன்னா ஸ்ரீகுப்தர் தான் என்ன பண்ணியிருப்பார், குப்த பேரரசை வந்து நிறுவியிருப்பார். அப்போ 1 மட்டும் சரி. அப்போ ஆப்ஷன் சி தான் வந்து இதுக்கான கரெக்டான ஆன்சர். சேரர்கள் பற்றிய குறிப்புகளில் எது தவறானது அப்படின்னு கேட்குறாங்க. சேரர்களுடைய மாலை வந்து பணம் மாலை, இது கரெக்டு தான். அவங்களுடைய கேபிட்டல் என்ன வஞ்சி, சின்னம் வந்து வில்லம்பு. ஆனால் துறைமுக நகரம் வந்து பார்த்தோம்னா முசூரி, ஓகேங்களா. புகார் நகரம் வராது. ஏன்னா புகார் என்று சோழர்களுடைய அதாவது துறைமுக நகரம். அப்போ ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது. குறிஞ்சி நிலப்பகுதியில் வாழக்கூடிய மக்கள் தொழில் பற்றி, அதாவது இது வந்து கடைசி வந்து நம்ம தமிழ் கொஸ்டினாக கூட சொல்லலாம். ஆனால் நம்மளுக்கு வந்து ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து 8 or 9 ஹிஸ்ட்ரி புக்கில் வந்து ஒரு லெசன் வந்து தமிழர்களுடைய
ஹிஸ்ட்ரி பற்றி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து குறிஞ்சி நில மக்கள் அவங்களுடைய தொழில் என்னன்னு கேட்பாங்க. அப்போ வேட்டையாடுதல் மற்றும் சேகரித்தல் இது ரெண்டும் தான் வந்து குறிஞ்சி நில மக்களுடைய தொழிலாகும். இதோட என்ன கம்ப்ளீட் ஆகுது அப்படின்னா ஹிஸ்ட்ரி செகண்ட் மார்க் டெஸ்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. உங்களுக்கு சப்போஸ் நம்மளுடைய டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டேரெக்டாக வந்து ஆப்பில் போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.